கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட ஒரு பாடலோடு கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, மேலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, மேலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தர் நமக்காக ஒரு வார்த்தையை உங்களை சந்திப்பதற்காக கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் தழைப்பதற்காக அந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தைகள்ல இருக்கிற ஆழமான ஒரு சில காரியங்கள் பாருங்களேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும். ஹல்லேலூயா. நல்லா பாருங்களேன், கர்த்தரே சொல்றார், நான் தான் அனுப்புனேன். உன்னுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் பச்சித்து போட்டது. அது வெட்டி கிளிகள் மாத்திரமல்ல, பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகள், ஒருவேளை 6 மாசம் நான் ரொம்ப செழிப்பா இருக்கிறேன், 6 மாசம் ரொம்ப பாடுகள் அனுபவிக்கிறேன், உபத்திரவத்துல இருக்கிறேன், பொருளாதார குறைவுல இருக்கிறேன் அப்படின்னா, இதுவரை எத்தனை வருடங்கள் எத்தனை மாதங்கள் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ அது அத்தனை நீங்கள் அனுபவித்த அந்த விளைவை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. காலை வேளையிலும் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை மிகவும் அற்புதமானது, மிகவும் அதிசயமானது. அது பாத்தீங்கன்னா பாருங்க, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை இருக்கிற பொருளாதார குறைவினாலும், இல்ல நான் என்னதான் ஆசீர்வாதமான ஒரு பாதையில நான் போனாலும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டே போகிறேன், இல்ல வழி அருகே விதைக்கப்பட்ட விதை போல எதையுமே நிலைக்க மாட்டேங்குது, இல்ல கற்பாறை மேல போட்ட விதை மாறி அது வெயில் ஏறினதுக்கு அப்புறம் பிசாசு வெயிலை போல சூழ்ந்து கொள்ளும் போது அது கருகி போகுது, நல்ல நிலத்துல என்னால என் பொருளாதாரத்தை போடவே முடியலன்னு சொன்னீங்கன்னா கூட இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. நல்லா ஒன்னே ஒண்ணு கவனமா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைவது எதுக்கு? கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதற்கு. அதை விட்டுட்டு உலக பிரகாரமான காரியங்களுக்கு போகிறது, ஓய்வு நாளை விட்டுட்டு வேற ஏதாவது காரியத்துல செய்யறது, இந்த மாதிரி காரியங்களுக்காக கர்த்தர் நம்மளுக்கு சம்பூர்ணமான திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கல. அவரை துதிப்பதற்காகவும். ஏன்னா தாவீது அழகா சொல்லி இருக்கிறார்ல, ஒரு நாவு எனக்கு போதாது ஐயா. அல்லேலூயா. ஒரு நாவு போதாது. உம்முடைய அதிசயங்களை சொல்லணும்னா ஒரு நாள் போதாது, 1000 நாட்கள் வேணும். உம்மை பாடணும் துதிக்கணும்னா ஒரு நாவு போதாது, 1000 நாவுகள் வேண்டும்னு சொன்னது போல கர்த்தர் சம்பூர்ணமாய் நம்மளை நடத்துகிறதுக்கு ஒரே காரணம், நீங்க முழுமையா சாப்பிட்டு திருப்தி அடைந்த அவரை துதிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இனி பொருளாதார குறைவு, பசி, பட்டினி, பஞ்சம், குடும்பத்தோட இழப்புகள் எதையுமே நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அதனாலதான் தாவீது எவ்வளவோ பாவம் பண்ணா கூட அந்த துதிகள் தாவீதின் வாயிலிருந்து நீங்கவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை துதிப்பது மாத்திரமே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நான் செய்யத்தகும் என்று தாவீது சொன்னதை போல இன்றைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க துதிச்சீங்கன்னா, ஐயோ என்னால வெளியில கூட தலை காட்ட முடியலையே, என்னுடைய நிலைமை முன் நிலைமையை பார்க்கல இப்ப ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த தலை காட்ட முடியாத வெட்கத்தை எல்லாம் கர்த்தர்
உன்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை இன்றைக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப விசுவாசித்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமையை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். அல்லேலூயா. மீகா 7:15 அழகா குறிக்கப்பட்டிருக்கல, உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தரை தவிர வேற எந்த மனுஷனாலும் யாராலையும் அதிசயங்களை காட்டவே முடியாது. அவர் காட்டுவாரு, நிச்சயமா நாமளும் பார்ப்போம். அல்லேலூயா. அதனால ஒரு விசை கூட நீங்க அவிசுவாச பாதையில போகாம விசுவாசத்தோட கர்த்தர் எனக்கு பச்சித்த எல்லா விளைவையும் திரும்ப அளிப்பார்ன்ற விசுவாசத்தோட இந்த நாள்ல அவருக்கு நேரா நீங்க கேட்கும் போது அவர் உங்கள் வாய்களை நன்மையினால் திருப்தியாக்குவார். அல்லேலூயா. கேட்டதா அத்தனை வார்த்தைகளையும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது ஜெபிக்கலாம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைத்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு தந்தீரையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு தந்தீரையா. நன்றி 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 நன்றி. நேற்றும் இன்று மாறாத எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில கூட, இந்த ஓய்வு நாளில நம்முடைய சமூகத்தில் வரும்படியாக அடியேன் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற மகா பெரிய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு பார்த்த இந்த வார்த்தையின்படி சுவாமி, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்றும் நிலை நிறுத்துங்க அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. வார்த்தையை அனுப்பி குணமாக்குவர் நீர் ஆண்டவரே. இந்த நாளில கூட இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு சந்தோஷம் புறப்படட்டும் அப்பா, ஒரு சமாதானம் புறப்படட்டும் ஆண்டவரே. அவளுடைய எல்லா விதமான ஆண்டவரே போராட்டங்கள், வேதனைகள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும் அப்பா. ஆண்டவர் நீ சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த பூமியிலே நாங்கள் சுகமாய் வாழ்வதற்கு பணமோ பொருளோ ஆடம்பரமான வாழ்க்கையும் அல்ல ஆண்டவரே, திருப்தியாய் சாப்பிட்டு நாங்கள் வாழ்வது மாத்திரம் தான் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒப்பிடத்தக்கதாய் நீர் கொடுத்த மகாபெரிய இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. பார்க்கும் பொழுது உங்களுடைய இருதயங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும் ஆண்டவரே. நீர் இந்த வார்த்தையின் மூலியமாய் அவருடைய இருதயங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்மால் இது ஆகும் ஆண்டவரே, உம்மால் மாத்திரம்தான் ஆகும் சுவாமி. ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமில்ல ராஜா. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீ செய்ய போகிற நன்மைகளையும் நீங்கள் செய்ய போற அதிசயங்களும் அந்த கண்களும் காதுகளும் இனி வருகிற நாட்களில் அதை பார்க்க போகிறார்கள் அப்பா. அந்த காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி, பாடின பாடல்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகளிலும் ஜெபத்திலும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நாம் கேட்ட அத்தனை வார்த்தைகளையும் நம் வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.